என்னம்மா உன் ஃப்ரெண்டு கூட ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்த மாதிரி இருக்கு, என்ன விசேஷமா? கொஞ்சம் ஏதோ பேச வேண்டியது இருந்தது, பேசிட்டு இருந்தோம். சரி. அவங்க அண்ணா அண்ணி பற்றி தான் பேசிட்டு இருந்தோம். அதையே ஃபாரின் போனவங்களை பற்றி பேசக்கூடாது, எதுக்கு பேசுகிறாங்க? இல்லைப்பா, அவரு சின்ன வயசுலேருந்து 1ஆவதுலேருந்து அது எத்தனாவதுல இருந்து படிச்சு போட்டு படிச்சு போய் என்னத்தை கழிச்சாராமா இங்கே போய்? இப்போ 1ஆவதுலேருந்து அப்போ பியூசி, அப்புறம் எல்லாமே இருக்கு. உங்களோட பேசுறதுக்கே எனக்கு வந்து கொஞ்சம் கேட்கணும். என்னத்தை கேட்கல? எல்லாரும் படிக்கிறாங்க, எல்லாரும் பியூசி படிக்கிறாங்க, எல்லாம் பிஏ படிக்கிறாங்க, எல்லாம் டிகிரி படிக்கிறாங்க, எல்லாம் இன்ஜினியர் ஆகிறாங்க. ஆமாம், நான் தான் படிச்சிருக்கேன். நீங்களும் படிச்சா எனக்கு வியாபாரம் செய்யணும்னு ஆசை, நான் வந்துட்டேன். போதுமா? பொறுமையாக கொஞ்சம் கேள்வி. பொறுமை தான் கேட்குறேன். போதும். எல்லாத்துலையும் ஃபர்ஸ்ட் மார்க் வரல. நாங்கள் எல்லாரும் ஃபர்ஸ்ட் மார்க் வரல, செகண்ட் மார்க் வரலாரும் நாங்கள் படிச்சு முடிச்சிட்டோம். எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட் மார்க். அவர் வந்து என்ன கழிச்சிட்டாரா? இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாராக்க. கோச்சுக்காதீங்க சாமி. கோச்சுக்கல. நல்லா படித்தாள். நல்லா படித்தாள். அப்புறம் அவங்க வீட்லேயும் ஒரு ஆசை இருந்தது. என்னென்ன? ஏதோ ஃபாரின் போனால் பையன் நல்லா இருப்பான், நல்லா இருப்பான், கிராமத்தில் இருந்துட்டு சம்பாரிச்சு மூட்டை கொண்டு சின்ன கிராமத்தில் இருந்துட்டு பையன் நல்லா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறதே இதுதான். அதெல்லாம் படிச்சு அப்புறம் ஃபாரின் போறாருன்னா பெரிய வேலை தானே, எல்லாத்துக்கும் பெருமை தானே, ஊருக்கே பெருமை தான். ஊருக்கு பையன் அம்மா எங்க பையன் ஃபாரின்ல இருக்கிறான், ஊருக்கு தாண்டி பெருமை. அவங்க அப்பா அம்மாவுக்கு சிரமம் தான். அப்போ இல்லப்பா, அவங்களும் பெருமை தான் பட்டாங்க. அப்போ பெருமைப்பட்டாங்க. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்களா? அப்போ வந்து பெருமையாக தான் இருந்தா அவங்களுக்கும். சரி. நம்ம பையன் அப்போ கட்டுக்கட்டா பணம் அனுப்பினாராக்கு. அமெரிக்காவில் இருக்கான், இங்கே இருக்கான் பெருமையாக பேசி எல்லாரும் பெருமையாக தான் பேசுகிறாங்க. அமெரிக்கா ஏப்பா கோச்சிட்டே இருக்கிறீங்க? சொல்லு, உண்மைதான் சொல்கிறேன். இல்லை, நானும் உள்ளது தான் சொல்கிறேன். சொல்லு. இப்போ அந்த அளவுக்கு இருந்ததுங்களா, அதனால் அங்கே போய் என்னாச்சு, இங்கே 2 வருஷம் தான் கல்யாணம் ஆகி இருந்தாங்க. நீங்கள் பேசுறதுலையும் என்னால் பேச முடியல. அது எப்படி பேச முடியாது. பொறுமையாக இருங்க. இப்போ நல்லா படித்த பையனாச்சா, அதனால் வந்து அவங்க எல்லாத்துக்குமே நல்லா படித்து இன்ஜினியர் படித்து, அவங்க அண்ணியுமே இன்ஜினியர் படிச்சிருக்காங்க. 2 பேரும் வேலைக்கு போனாங்க, நல்லா சம்பளம் வாங்கினாங்க. இங்கே வந்து இங்கே இருக்கும்போது ஒரு குட்டீஸ் வந்தாச்சு, ஒரு 2 வயசில் ஒரு பையன். அப்புறம் அங்கே போய் இன்னொரு குழந்தை பொண்ணு, 2ம் பெருசாகி அங்கேயே படிக்க வச்சு நல்லா நல்ல வேலையில் அவங்களும் இருக்காங்க. யார்? அப்பா அம்மா வேலையில் இருக்காங்க. அப்புறம் பசங்களும் வேலைக்கு வர்ற அளவுக்கு ஆகிட்டாங்க. 2 பேர்த்தையுமே டாக்டருக்கு படிக்க வச்சுருக்காங்க. இல்லையா, டாக்டருக்கு படிக்க வச்சு நல்லா பெரிய கல்யாணம் பண்ணுற அளவு வந்துட்டாங்க. அப்புறம் பாட்டி தாத்தா இங்கே இருக்கிறாங்களா சொந்த ஊரில், அது நம்ம பையனுக்கு பேத்திக்கு கல்யாணம் பண்ணணும், பேரனுக்கு கல்யாணம் பண்ண ஆசைப்படுவாங்கல்ல, ரொம்ப ஆசைப்படுவாங்க. அப்படி இந்த ஊருக்கு முதல்ல ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலாம் கொஞ்சம் ஒரு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு ஒருக்கா 4 வருஷத்துக்கு ஒரு வந்துட்டு இருந்தாங்க. வர கம்மியாயிடுச்சு. வர ஊருக்கு வர்றது கம்மியாயிடுச்சு. சுத்தமாகவே எல்லாம் முடிஞ்சு போச்சு. பேசுறதும் கம்மியாயிடுச்சு. முடிஞ்சு போச்சுன்னு சொல்லு. எல்லாம் பேரம்பேத்தி எல்லாம் வந்துட்டு எல்லாம் போனாங்க. அப்புறம் வர எல்லாமே கம்மியாயிடுச்சு. அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவர் மட்டும் வந்துட்டு போவாங்க. ஏதோ கல்யாணம் ஃபங்க்ஷனு இந்த மாதிரின்னா யாருமே யாருமே வர்றதில்லை. நல்லதா போச்சு. அப்புறம் அங்கே இருந்துட்டு பையனும் பிள்ளையும் என்ன பண்ணாங்க, கல்யாணமே பண்ணல. இந்த அவங்க இங்கிலீஷ்கார அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டாங்க. அப்படியே கல்யாணம் பண்ணிட்டாங்க. அந்த ஊருக்கு வந்து இந்த பக்கம் வரவே இல்லை பேரம்பேத்தி. இவங்களுக்கு பெருமை இருக்குமல்ல பாட்டி தாத்தனுக்கு, அதனால இவங்களுக்கு என்னாச்சு, மனசெல்லாம் ரொம்ப வேதனைப்பட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி, அவன் இங்கேயே இருந்து நல்லா இருந்தாலும் பரவாயில்ல, எங்கேயோ இருந்து நல்லா இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே போய் இந்த இங்கிலீஷ்காரர் கட்டிட்டாங்களே அப்படின்னு வேதனை. பேரம்பேத்திக்கெல்லாம் கல்யாணம் பார்க்கல அப்படின்ட்டு. அவங்க இங்கே வந்து இங்கே இருக்கிறது பிடிக்கணுமல்ல, பிடிக்கல. அப்புறம் அதனால அங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க. அப்புறம் யாரும் வர்றதில்லை, பேசுறதும் இல்லை அதிகமாக. அப்புறம் என்னாச்சு, இவங்களுக்கு மன வேதனை வந்துருச்சு தாத்தா பாட்டிக்கு. அப்படியே இருந்து அவங்க ஒவ்வொருத்தராக போய் சேர்ந்தாச்சு. போய் சேர்ந்தாங்களா? எனக்கு தெரியல. எப்போ உங்களுக்கு தெரியாமல் இருக்குது? நான் சொன்னல, அப்போ இளவுக்கால் போயிருந்தேன். சரி, அதை விடுங்க. அப்புறம் வந்து இப்படியெல்லாம் உழப்புனீங்கன்னா ஒன்றும் பேச முடியாது. சரி, பேசு நீ. நான் உழப்பல. அப்புறம் வந்து இங்கே என்னாச்சுன்னா, மறந்து போகுது என்ன பேசுறது அப்படின்ட்டு. இப்போ அந்த பையனும் பொண்ணும் கல்யாணம் ஆகிடுச்சுல்ல, மறுபடியும் என்னாச்சுன்னா, நீங்கள் உழப்பி விட்டுருவீங்க. நான் உழப்பிட்டே தான் இருப்பேன். உழப்பல் பேர் வழிதான் நான். ஆமாம். அப்புறம் கல்யாணம் ஆகிடுச்சு அந்த பையனுக்கு பொண்ணுக்கு. அவங்க என்ன ஆகுதுன்னா, அந்த அவங்க அண்ணி இருக்காங்கல்ல, சொல்லு, அன்னிக்கு வந்து ஏன்னா மனசு சங்கடமாகவே இருக்காங்க. ஃபங்க்ஷன் எல்லாம் பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பார்த்ததுன்னா அவங்களுக்கு இப்போ கேன்சர். ஆமாம்,
இப்போ பையனும் டாக்டர், பொண்ணு டாக்டர், அமெரிக்கா போய் பேரம்பேத்தி டாக்டராக இருக்காங்கன்னு பெருமையாக தான் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. படிக்க வச்சு டாக்டர் வேலைக்கு வந்தாச்சு, டாக்டராக வந்தாச்சு அப்படிங்கிறாங்க. ஆனால் வந்து அவங்க அம்மாவுக்கு 6 அன்னிக்கு இந்த என்னோட ஃப்ரெண்டோட அன்னிக்கு வந்து கேன்சர். இப்போ என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியுமா? அத்தனை படிச்சிருக்காங்களா, பூரா அறுத்து போட்டு பார்க்க வேண்டியதான். அதனாலதான் எங்கே போனாலும் அவங்க சந்தோஷமா இருக்க முடியல. ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தாலும் சந்தோஷமா இருக்க முடியல. பணம் இருந்து என்ன பண்றது? பெரியவங்க சாபம் கொடுத்துட்டாங்களா? இப்படியெல்லாம் இல்லைப்பா. பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், பணம் பெருசுன்னு போனது தான். அந்த காலத்தில் போயிட்டே தான் 10 வருஷம் இருந்துட்டு வந்திருந்தா பரவாயில்ல. அங்கேயே இருந்து செட்டில் ஆகி இப்போ இந்த மாதிரி வந்துருச்சு. பையன் பேரன் பேத்தி 2 பேரும் டாக்டராக இருந்து என்ன பண்ண முடியும்? அவங்க அம்மாவை காப்பாற்ற முடியலையே. நம்ம என்ன பண்ண முடியும்? ரொம்ப முடியாத நிலைமையில் இருக்கிறாங்க. பேசிட்டு இருந்தா அதான் என்னோட ஃப்ரெண்டு பேசிகிட்டு இருந்தா. இங்கேருந்து அமெரிக்கா போகிறதுனா சாமானியப்பட்ட வேலையாக சீக்கிரம் போக முடியுமா? ரொம்ப சீரியஸாக இருக்காங்க அண்ணி. போகிற கண்டிஷன் இருக்காங்களாம்மா. போகிற கண்டிஷன் இருக்காங்களா? அப்போ டிக்கெட் போட சொல்லு, நம்ம போய் பார்க்கலாம். பாஸ்போர்ட் ஏதாவது வேணும்னா சொன்னாங்க. அதனால் பேசிகிட்டு இருந்தம்மா. நீங்கள் அதை பேசிகிட்டு இருந்தீங்க. கூட பேசுறதுக்குள்ளே போதும் இந்த மாதிரி